வலது பக்கம் 180, இடது பக்கம் 180 போகணும். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நம்ம பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? பாடி ஸ்ட்ரக்சர் நம்ம தான் கையிலே சொல்லுவோமே. இல்லை கையில் சொல்லுங்க. அது ஐயா ஐயா நீங்கள் சொல்லுங்க. அப்படி எழுந்து நின்று சொல்லுங்கய்யா. ஐயா தான் கை காமிச்சார், கரெக்டாக கை காமிச்சார். சொல்லுங்கய்யா. இப்படி வந்து இடுப்பு கிட்டனா அது உள்ள போகுது. நமக்கெல்லாம் எது உள்ள போகணுமோ அது எங்க இருக்கு? வெளியில இருக்கு. இந்த பயிற்சி பாங்கய்யா, ரைட்ல 180 டிகிரி போகணும். போங்க. அப்பதான் அது பாருங்க, இது நல்லா ட்விஸ்ட் ஆகும் இந்த ரெண்டு சைடும். ஏன்னா நமக்கு இங்க தான் பேட் கலோரிஸ் அதிகமா இருக்கும். அன்வான்ட் மசில்ஸ் மடிப்பு 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 மடிப்பா இருக்கும். இதுதான் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி இவர் தான். இவர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அடுத்து இவருடைய பையன் யாரு? தொப்பை. இவருடைய பொண்ணு யாரு? கொலஸ்ட்ரால். புரியுதுங்களா? அப்புறம் அவருடைய பேரன் யாரு? பிபி. அவருடைய பேத்தி யாரு? சுகர். புரியுதுங்களா? கொள்ளு பேரன் ஹார்ட் அட்டாக். இவ்வளவும் வந்துடும் நமக்கு. தயவு செய்து இதை வந்து வெறும் சாதாரண பயிற்சி நினைக்காதீங்க. இந்த பயிற்சி இதனுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிதமானது. பாருங்க, ரைட்ல 180. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப சில பேர்லாம் இவ்வளவு தூரம் தான் சுத்துவீங்க. இன்னைக்கு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நாளை காத்தால போய் ஒரேடியா திரும்பி போய் 10 நாள் படுத்துறாதீங்க. 10 டிகிரியா இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க சில பேர்லாம். சரிங்களா? கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களாம். அப்போ இந்த போங்கயா, இப்படி போகும்போது இந்த பாருங்க, இது வந்து இப்படி கிராஸ் ஆகும். இப்படி கிராஸ் ஆகும்போது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கொஞ்சம் இப்படி திருப்பிட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு பண்ணுங்க. இது பாருங்க, இது பாருங்க, பண்ணுங்க. ஒரு பாருங்க, இப்படி போகும்பொழுது இது பாருங்க, இது அப்படி திருப்புங்க. இப்படி ஒரு கோடு வரும் முதுகுல. அப்ப இப்படி போங்கய்யா. இப்படி போகும்போது இப்படி ஒரு கோடு வரும். அப்போ நம்ம முதுகுல இந்த பயிற்சி செய்யும் போது என்ன ஆகுன்னா, இப்படி எக்ஸ் மாதிரி ஒரு கோடு வரும். ஆமா, இந்த எக்ஸ் மாதிரி ஒரு கோடு வரும் பொழுது இந்த தண்டுவடம் இருக்கு இல்லையா, இந்த தண்டுவடத்துல எந்த டிஸ்க்ல பிரச்சனை இருந்தாலும் அது வந்து பொசிஷனுக்கு போயிடும். நம்ம மகராசனத்துல பார்க்க போறோம். இன்னும் அந்த பொசிஷனுக்கு போயிடும். ஒன்று. ரெண்டாவது, இடுப்பு பக்கவாட்டில் இருக்கிற இந்த தேவையில்லாத அன்வான்ட் மசில்ஸை கிளியர் பண்ணி பேட் கலோரிஸை எரிச்சு ஒரே மாசத்துல நம்ம இடுப்பு என்ன பண்ணோம்? பாடியினுடைய ஷேப்பு கொடுத்துரும். எப்போ பாடியினுடைய ஷேப் வருதோ அவங்கவுங்க ஹைட் எவ்வளவோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நமக்கு வந்துடும். சில பேர் உடல் எடையை குறைக்கணும் ரொம்ப நேரம் நினைவு பண்ணுவாங்க. இந்த ஒரு பயிற்சியே சிறந்த பயிற்சி. சரிங்களா? அடுத்தது வாங்கயா, கண்ணை திறந்துட்டு இந்த பயிற்சி செய்யறோம் இல்லையா? ஏன் கை இன்னொன்று பாருங்க. பாருங்க, கையை எப்படி வைக்கிறோம், இன்னொரு தடவை பண்ணுங்க, ஒரே ஒரு தடவை பண்ணுங்க. பாருங்க, கையை எப்படி வைக்கிறோம், வலது பக்கம் திரும்புறோம். வலது பக்கம் திரும்பும் பொழுதும் இடது பக்கம் திரும்பும் பொழுதும் கால் கட்டை விரலை மாற்றி அழுத்துறோமா? மாற்றி தானே அழுத்துறோம். அப்போ கால் விரல்களை மாற்றி அழுத்தும் பொழுது இடகலை பிங்கலை வேலை செய்யும். எப்போ வந்து இடகலை பிங்கலை வேலை செய்ததோ ஒரு 5 முறை பண்ணோன்னே எது இயங்கிடும்? சுழுமுனை இயங்கிடும். அடுத்தது, கண்ணை திறந்துட்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது வலது கண்ணில் புருடன், இடது கண்ணில் காந்தாரின் 2 நாடி இருக்கு. புருடன் காந்தாரி. சரிங்களா? இப்ப எத்தனை நாடி வந்துருச்சு? 5 நாடி. இது என்னச்சப்போ, நம்ம வந்து நேற்று சீரியல் முடிக்கும் போது என்ன சொன்னோம்? டீ பிரேக் முன்னாடி என்ன சொன்னோம்? எவர் ஒருவர் பஞ்ச நாடிகளையும் பஞ்ச வாயுக்களையும் இருக்கிறார் அவர் இந்த உலகில். அப்ப நிலை 3, 4, 5 நம்ம எதை இயக்கணும்? பஞ்ச பிராணன் இயக்கணும். நிலை 6 எதை இயக்கிறோம்? பஞ்ச நாடிகள். எது? இடகலை பிங்கலை சுழிமுனை புருடன் காந்தாரி. இந்த இடகலை பிங்கலை சுழிமுனை முதுகு தண்டில் இருக்கு. ரிவர்ஸ்ல நம்ம போனோம்னே இங்க இந்த எக்ஸ் இப்போ வரும்பொழுது இப்ப பஞ்ச நாடி இயக்கிட்டோமா? இப்போ அப்ப நம்மளாம் எத்தனை வருஷம் இருப்போம் இந்த உலகத்துல? ஓகேவா? ரைட். இப்ப இன்னொன்னு, கால் நேரம் பொசிஷன். சரி, இன்னொன்னு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் என்னது? இந்த என் பயிற்சி ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. தம்ஸ்அப்பா. இதுக்கு பேர் வந்து கைலாஷ் முத்திரை. படுத்துட்டா அர்த்த கைலாஷ் முத்திரை. மகரிஷியை இந்த இடத்துல வந்து இந்த அர்த்த கைலாஷ் முத்திரை யூஸ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு கை வச்சுங்க.
இந்த அர்த்த கைலாஷ் முத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களுக்கு காந்த ஆற்றலை கொடுக்கும். 2 மல்டி பர்பஸ். 1, கண்களுக்கு வசீகர தன்மையை கொடுக்கும். 2வது, 3வது கீழே இருக்கீங்க, நாள்பட்ட வியாதிகளுக்கு மாத்திரை எடுக்கிறாங்க பாருங்க. நான் 10 வருஷமா சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன், 20 வருஷமா தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றேன், அப்படி நாள்பட்ட வியாதிகளுக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களுக்குலாம் பக்க விளைவு வரும் இல்லையா? அப்ப நாள்பட்ட மாத்திரை எடுப்பவர்களுக்கு பக்க விளைவிலிருந்து அதன் மூலமாக பக்க விளைவு வருகின்ற வியாதிகளை தடுக்கும் பயிற்சி இந்த 6வது பயிற்சி, 6வது நிலை. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அர்த்த கைலாஷ் முத்திரை. வச்சுங்களா? அடுத்தது, இப்போ காத்தால 10 மணிக்கு நம்ம 9:45 எல்லாம் வந்துட்டீங்கல்ல, வந்துட்டீங்களா? 9:45 10 மணிக்கு வந்துட்டீங்க. வந்த 10 மணிக்கு நீங்கெல்லாம் எப்படி இருந்தீங்க? இப்படி இருந்தீங்க. இப்போ 11:30 12:30 இப்படி ஆயிட்டீங்க. ஏன்? எனர்ஜி லாஸ் ஆகுதா? சரி. இப்போ நம்ம பஞ்ச இந்திரியங்கள், தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5, கை, கால், வாய், குதம், பால், குறி, இந்த 10 புலன்களை நம்ம வந்து இயக்கிறோம். பார்க்குறோம், பேசுகிறோம், சுவைக்கிறோம், நடக்கிறோம், எல்லாம் கழிவுகளை வெளில தள்ளுறோம். இப்படி பண்ணும்போது உடல்ல இருக்கிற செல்கள்னா ஆகும், நம்ம உடம்புல காந்தம் போது விரைவாக செலவாகும். சரி, நீ காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம உடம்புல வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 செல்லு நம்ம செலவழிக்கிறோம். என்ன ஆகும்? 1000 செல்லு செலவழிக்கிறீங்க இன்னைக்கு, சொல்லுங்க என்னங்க? இன்னைக்கு வந்து 1000 செல்லு வந்து நம்ம புலன்களை இயக்கும் பொழுது ஜீவகாந்த விரயமாகி இன்னைக்கு என் உடம்புல வந்து ஒரு 1000 செல்லு வந்து நான் வந்து செத்து போச்சு, உடம்புல இருந்து உதிர்ந்துருச்சு 1000 செல்லு. உடனே கடவுள் என்ன பண்ணுவாரு? அதே 1000 செல் என்ன பண்ணுவாரு? புதுப்பிச்சு கொடுத்துருவார். எந்த வகையில சொல்லுங்க? நம்ம சாப்பிட்ற உணவின் வழியா. வான்காந்த ஆற்றல், உணவு, நீர், கோள்கள் எல்லாத்துலேருந்தும் உணவு தான் மெயினாக முக்கியம் உடம்பு வளர்க்குறது. அப்போ புதுப்பிச்சு கொடுத்துட்றாரு இல்லை? அப்போ உடல்ல இருக்கிற செல்கள் உடலை தாண்டி உதிரும் பொழுது இறந்த செல்கள் மறுபடியும் உள்ளுக்குள்ள இனப்பெருக்கம் செய்யுது. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது? உடம்புல வந்து செல்லு ஒன்று இறந்து போச்சுன்னா அப்போ உடல்லேருந்து என்ன அது வெளியில போயிடணும். ஆனால் ஒரு உடம்புல இறந்த செல், ஒரே ஒரு செல் ஒரு உடம்புல தங்கிடுச்சுன்னா இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எலெக்ஷனில் கூட்டணி கூப்பிட்றாங்க பாருங்க எல்லா கட்சியும், அந்த மாதிரி இந்த இறந்து உதிர செல்லாம் அதே போகாத எங்கூடவான்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி ஒரு கூட்டணி உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணிடும் இறந்த செல்கள்லாம். இதுக்கு பேர் என்னது? அர்த்த கைலாஷ் முத்திரை உடலில் இறந்த செல்களை தேங்க வைக்காமல் அன்றே வெளியில தள்ளி விட்டுடும். அப்போ இந்த 6வது நிலை செய்யறவங்களுக்கு எது வராது? புற்றுநோய் வராது. சரிங்களா? அடுத்தது ஐயா கொஞ்சம் வாங்கய்யா, திரும்பிட்டு பண்ணுங்கய்யா, கைப்பிடி வச்சுங்க. ஒண்ணு பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கிற தசைகள்லயே பெரிய தசை இந்த பக்கம் தான், இதுதான் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பெரிய தசைகள் தான் இந்த முதுகு தண்டை பிடிச்சி வச்சிருக்குது. இந்த 2 தசை இல்லைன்னா முதுகு தண்டு என்ன ஆகும்? இந்த 2 தசை இல்லைன்னா முதுகு தண்டு என்ன ஆகும்? பூமியினுடைய தன்மை என்ன? ஈர்ப்பு சக்தி. இது பிடிக்கலன்னா முதுகு தண்டு உயிரை என்ன பண்ணும்? பூமி இழுத்துரும். அப்ப நம்ம சீக்கிரம் என்ன ஆயிடுவோம்? கூன் விழுந்துருவோம். நம்ம உடம்பு கடைசி வரைக்கும் வயசானதுக்கு அப்புறம் கூட கூன் விழாம இருக்கணும்னா என்ன பயிற்சி பண்ணணும்? புரியுதுங்களா? ரைட். இப்ப கடைசியா ஒரு நன்மை இருக்கு, இதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். கடைசி ஒரு நன்மை, இந்த 6வது நிலை இந்த அர்த்த கைலாஷ் முத்திரையோடு 360 டிகிரி சுற்றுபவர்களுக்கு என்றென்றும் என்னைக்கு நம்ம இளமையா இருக்கணும்னா 80 வயசுலயும் இளமையா இருக்கணும்னா எந்த பயிற்சி பண்ணணும்? இந்த பயிற்சி பண்ணணும். வாழ்க வளமுடன். சரி, போல அடுத்த நிலைக்கு போலாமா? குட், வாங்கயா. அடுத்தது இப்ப என்ன பண்ணணும்? என்னங்க? உள்ளங்கால சரி பிடிச்சிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்?
வலது பக்கமா 3 3 5 3. அப்புறம் இடது பக்கமா 3. சரி, அப்புறம் மீண்டும் வலது பக்கமா 3. ஏன்? சரி, 6 பந்துக்கு என்ன மூட்டு சொன்ன இல்லையா? நிலை 3 4 5 எதுக்கு ஆயில் கொடுத்தோம்? ஷோல்டர் கொடுத்துட்டோம். நிலை 7 எது கொடுக்குறோம்? 2 காலு கொடுக்குறோம். 2 காலு கொடுக்குறோமா? இப்போ இந்த முட்டிக்கு பிடிக்கும் போது நம்ம கையை பிடிச்சோம்லங்க, இந்த ஷோல்டருக்கு கையை பிடிச்சோமா? அதே மாதிரி இங்க வந்து இப்படி அந்த மாதிரி இப்படி கை விடுங்க. இப்படி பிடிச்சி நான் கொடுத்தோம். ஏன் முட்டியை மட்டும் நம்ம பிடிக்கணும்? பேலன்ஸுக்கா? சரி, இந்த பாருங்க, பண்ண முடியுதே, கையை பிடிக்காம பண்ண முடியுதே. இப்ப மகரிஷி ஒன்னு சொல்றாருன்னா குரு என்ன இருக்கல, எதுல? அது தனி ஐயா, அது தனி இடம். இது இடமே வேறையாச்சு. இப்போ இடமே வேற ஆயிடுச்சு. உடனே அது சொல்லக்கூடாது, வர்ம புள்ளி அங்க ஒன்று இருக்குதுன்னு. சரி, ஓகே, குட். இப்போ நம்ம முட்டி இருக்கு பாருங்க, இந்த முட்டியை சுத்தி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கையால அளந்து பார்த்தீங்கன்னா 16 விரல் இருக்கும். 16 விரல் அளவு அவங்க முட்டி சுத்தி ஒரு கோலம் போட்டுடலாம். அப்போ ஒரு விரல் விட்டு ஒரு விரல் நீங்க போனீங்கன்னா 8 புள்ளி வச்சீங்கன்னா அந்த முட்டி வந்துடும். இங்க ஒரு புள்ளி வைங்க, ஒரு விரல் கேப் விட்டு அடுத்த ஒரு புள்ளி வைங்க, இப்படி வச்சீங்கன்னா 8 புள்ளி வந்துடும். இந்த 8 புள்ளியும் சேர்ந்த இடம்தான் சிரட்டை வர்மம். இந்த முட்டி இப்படி இருக்குன்னா அந்த முட்டிக்கு கீழே இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுக்கு பேர் வந்து குதிரை முகவர்மம். முட்டி இப்படி நீங்க பிடிச்சீங்கன்னா, நம்ம புத்தகத்தில் போட்டிருப்பாரு பாருங்க, 5 விரல்கள் குவிந்த நிலையில் கொடுத்துருப்போம் நம்ம. என்ன அப்ப இப்படி குவிந்த நிலையில் சொல்லும் போது விரல்களை பிரிக்க கூடாது. நம்ம 5 விரல் இப்படி குவிக்கும் பொழுது இது என்ன விரல்? இது ஆகாயம். நீங்க சொல்லணும் நடுவிரல், சாதாரண ஆள் சொல்லிடலாம் நடுவிரல்னு, நம்மள என்னன்னு சொல்லணும்? ஆகாயம். இப்ப இந்த சுவிட்சை போட்டாதான் மைக்கு வேலை செய்யும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா அத மாதிரி தான் இந்த பயிற்சி செய்யும் பொழுது கைகள் குவிந்த நிலையிலே இந்த உயிர் விரல், நீங்க உங்க முட்டி தொட்டு பாருங்க, முட்டி கீழே ஒரு கணு ஒன்று தெரியும் பாருங்க, அதுக்கு பேர் தான் குதிரை முக, பேர் குதிரை முக வர்மம்னு பேரு. அதை பிடிச்சிக்கிட்டு அந்த குதிரை முக வர்மத்தை அப்படி அழுத்திக்கணும். அழுத்திக்கிட்டு முட்டியை சுத்தும் பொழுது அந்த லூப்ரிகேஷன் சரியான முறையில் நமக்கு கிடைக்கும். ஒன்று. ஏன் கை அங்கே பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷோல்டர் பால்லையோ ஹிப்பு பால்லையோ கெட்ட நீர் சேராது, முட்டியில வந்து கெட்ட நீர் சேரும். டாக்டர் சொல்றாங்க இல்லையா, முட்டி வீங்கிடுச்சு, இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த நீரை வந்து வெளியில எடுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இந்த நம்ம கையில வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு? 98 புள்ளி. ஆமா, இந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே அந்த இடத்துல வைக்கும் பொழுது அது நரம்புகள் வழியாக உள்ளே சென்று கெட்ட நீரை என்ன பண்ணுது? வெளியில எடுத்துரும். முட்டி வீக்கம் வராமல் நமக்கு பாதுகாக்கும். சரிங்களா? அதனால தான் கையை பிடிச்சிக்கிட்டு பண்றோம். இப்போ எத்தனை பாலுக்கு லூப்ரிகேஷன் கொடுத்துட்டோம்? நம்ம 4 பாலுக்கு லூப்ரிகேஷன் கொடுத்துட்டோம். சரி, இந்த பயிற்சியில ஒரு உயிரடங்கல் சொன்ன இல்லையா, அதான முக்கியம். அதை கேட்கலையே நீங்க. நிலை 3 4 5 கை வச்சேன் இல்லையா, அது நீ சொல்லுங்க. கவுளி காலம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம், இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர இடம் கவுளி காலம்னு சொல்லுவாங்க. உயிரிடங்கள், முதல் உயிரிடங்கள். இந்த கவுளி எப்படி நீங்கள் இப்படி பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு அங்கே துடிப்பு தெரியும். நம்ம கவனிச்சதில்லை இத்தனை வாட்டி. நம்ம இப்படி 5 விரலை வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் தெரியுங்க, நம்ம நல்லா வைப்ரேட் ஃபீல் பண்ண முடியும். ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ரோட்டில் ஃபிட்ஸ் வந்து வெளிப்பு வலி வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாவி கொடுக்குறோமா ஏதாவது இரும்பு கொடுக்குறோமா, அவங்க என்ன பண்ணுறாங்க, கையை இப்படி அழுத்தி பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அது அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பு போய் இந்த கவுளியை போய் அழுத்தும். இந்த கவுளியை அழுத்தின உடனே என்ன ஆகணும், அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸு நிற்கும். நீங்கள் ஃபஸ்ட் எய்டாக யாராவது அந்த மாதிரி ரோட்டில் கிடக்குறாங்க, முடியாமல் நனவிழுந்து போயிடுறாங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு என்னங்க, இந்த நினைவுக்கு, சுய நினைவுக்கு வருவாங்க. அந்த இழுக்கிறது நிற்கும் அவங்களுக்கு. கவுளி அடங்கல்னு பேர். இந்த இடங்க, இந்த பள்ளம் தெரியுதுங்களா, ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இணைகின்ற பள்ளம், இணைகின்ற பள்ளம். இது அதுக்கு மட்டும் பயன்படுறதுல, நம்ம உடம்புல ரொம்ப டயர்டாக இருக்கும்போது, ரொம்ப சோர்வாக இருக்கிறோம், எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப டயர்டாயிடுச்சு, இல்லை மனசு சரியில்லை, ரொம்ப வேதனையாக ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கோம்னா ஒரு 3 விரல் வச்சு பாருங்க, இந்த பள்ளம், இந்த பள்ளமும் கீழே கட்டை விரலுங்க, கீழே கட்டை விரல் இருக்கணும் இந்த பகுதியில். இந்த பகுதியில் 3 விரல் வச்சு கொஞ்சம் அப்படி
ஒரு 30 செகண்ட் ரொம்ப அழுத்த வேண்டாங்க, லேசாக ஒரு அழுத்தம். உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு பொறுமையாக ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே அமைதியை பிடிச்சிட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், போன எனர்ஜி கிடைக்கும். கவுளிக்காலம்னு பேர் இந்த இடத்துக்கு. இந்த பள்ளம் தெரியுதுங்களா? நீங்க இப்படி வச்சு பாருங்க, அந்த முகுள முத்திரை சமான முத்திரை வச்சு அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, மன அமைதிக்கு சமான முத்திரை வச்சு உட்காருங்க, முகுள முத்திரை வச்சு உட்காருங்கன்னு சொல்றாங்க. இந்த விரல் வெளிப்பக்கம் ஒரு வைப்ரேஷன் நல்ல நீங்க ஃபீல் பண்ணலாம். நம்ம கவனிக்கணும், நம்மள நாமே நிறைய கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபீலிங் நல்லா தெரியும். கவுளிக்காலம்னு பேரு. மாத்தி மாத்தி வச்சுக்கணுங்கம்மா. ஒரு கை மட்டும், கை வலி ரொம்ப ஷோல்டர் தூக்க முடியல, கை ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னாலும் இந்த கவுளி நீங்க என்ன பண்ணலாம், 2 கைக்கும் கொடுக்கணும். எதையுமே ஒரு கைக்கு கொடுக்கூடாது. இந்த கையிலையும் கொஞ்ச நாடி அந்த மாதிரி கவுளி சும்மா பிடிச்சிக்கலாங்க, பிடிச்சி வச்சுக்கலாம். அதோட பயிற்சி டெய்லி நீங்க இந்த சமான முத்திரை வச்சுக்கிட்டு 30 சுத்துறோம் இல்லைங்களா, இது சுத்தும் போதே இந்த கவுளி நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும். இந்த பயிற்சி பண்ணீங்களே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கூட ரொம்ப தீர்வா இருக்கும், நல்லா கிடைக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். இப்போ அந்த கைப்பயிற்சி 6வது நிலை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 6வது நிலை இன்னும் ஒரு நன்மை சொல்லிடுறேன் பாருங்க. நிறைய பேருக்கு நின்னா இடுப்பு வலிக்கா, காலையில் எழுந்துக்கும் போது சில பேருக்கு கால் கட்டவல் வரைக்கும் இழுக்கிற மாதிரி இருக்கா? அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா சயாட்டிக் நர்வ் சிஸ்டம் ப்ராப்ளம்னு அர்த்தம். அவங்களுக்குலாம் சயாட்டிக் நர்வ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஆரம்பம் மூலாதாரம். இங்க ஆரம்பிச்சு இது பாருங்க, இப்படி வந்து இது பாருங்க, கால் கீழே போய் கட்டவரல் வரைக்கும் போகும். கட்டவரல் வரைக்கும் போகும். இந்த பயிற்சியில கட்டவரல் அழுத்தும் பொழுது இடுப்பு நல்லா 180 திருப்புறவங்களுக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்கும். 180 திருப்பாதவங்களுக்கு நன்மை கிடையாது. திரும்பும் பொழுது இந்த சயாட்டிக் நர்வ் பிரச்சனை அவங்களுக்கு வந்து ஒரு 10ல இருந்து 15 நாள்ல என்ன ஆயிடும், 100க்கு 100% சரியாயிடும். எங்களுடைய மன்றங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சயாட்டிக் நர்வ் பிரச்சனை ஆஸ் பர் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் சேஸ் சயாட்டிக் பிரச்சனை. மெடிசின் எடுத்தாங்க, நாங்க சொல்லிட்டோம் நீங்க மெடிசின் எடுங்க, டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம மெடிசின் நிறுத்தாதீங்க, கூட பயிற்சி பண்ணுங்க. இப்ப மெடிசின் நிறுத்திட்டாங்க, ஏன்னா பெயினே இல்லை. இப்போ பெயின் இல்ல, பெயின் ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் நீங்க நிறுத்திடலாம். புரியுதுங்களா? 1 வீக்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. நல்லா குரு மேல நம்பிக்கை இருக்கணும். முதல்ல குருவனுடைய கொள்கைகள் மீது ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கணும். இது 2ம் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், பயிற்சியை பண்ணணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். இப்போ அடுத்த பயிற்சிக்கு போலாமா? உட்காருங்கய்யா. ஸ்டார்ட் பண்ணிட்டு கால் பயிற்சி போறோங்க. அடுத்தது கால் பயிற்சியில இந்த மாதிரி நல்லா உட்காந்துக்கணும். பின்னாடி தெரியாதுன்னு நினைக்கிறேன்.